லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பிரச்சனைமா? மா உன்னதாமா கேக்குறேன். மா உன்னதாமா கேக்குறேன். மா உன்னதாமா. மா உன்னதாமா. என்ன பிரச்சனையோ என்னமோ என்னமோ. இப்படி ஒரு மோசமான கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க ரெண்டு பேரும் தான். நீ இவங்க உன் அப்பா, நீங்க மூணு பேரும் என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க? இப்ப மைனர் பொண்ணு உன்னை நான் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டேன்னு உன் அப்பா என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அதனால என்னை என் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆதிரா திரும்ப கல்யாணம் நடந்த கோயிலுக்கு அப்பா வரலன்னு சொல்றாரு. ஐயோ, அவ அங்கேயும் போகலையா? அப்ப கண்டிப்பா வீட்டுக்கும் போயிருக்க மாட்டா. வேற எங்கதான் போயிருப்பா? அவ கையில போனும் இல்ல. இந்த திருமாரம் பண்ண கலவரத்துல ஆதிரா ஸ்டேஷனை விட்டு வெளியில போனத நானும் கவனிக்காம விட்டுட்டேனே. கடவுளே, என் பொண்ணு எங்க போனா, என்ன ஆனான்னு எதுவுமே புரியலையே. மாமா அழாதீங்க. ஆதிரா எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் பக்கத்துல ஏதாவது இருப்பான். டேய், அவ ஏற்கனவே மனசு நொந்து போயிருந்தா. இதுல திருமாரம் வேற அவ கிட்ட மூஞ்சிலே முழிக்காத அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமா திட்டான். இதுல வெக்ஸாயி அவ எங்க போனானே தெரியலடா. அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு இங்க நின்னு புலம்பிட்டு இருந்தா போதுமா? வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி பார்க்கலாம். ஆமா, நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி பார்க்கலாம். சரி சரி வாங்க. அம்மா, என் பொண்ணை பாத்தீங்களாமா? கல்யாண கோலத்துல இருந்தா. இந்த பக்கம் ஏதாவது வந்தாளா? இல்லம்மா, நான் யாரையும் பார்க்கலையே. நான் ரொம்ப நேரமா இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அந்த பக்கமா போய் யாரையாவது கேளுமா. சரிங்கம்மா. சார், இங்க கல்யாண கோலத்துல யாராவது ஒரு பொண்ணு வந்தாங்க? இல்லைங்களே, நான் யாரும் பார்க்கலையே. சரிங்க சார். அண்ணா, இந்த பக்கம் கல்யாண கோலத்துல பொண்ணு ஏதாவது பாத்தீங்களா? இல்லையா, பார்க்கலையேப்பா. அந்த பக்கமா போய் பாரு. யாரும் வரல. சரி, தேங்க்ஸ்ண்ணா. கடவுளே, என் பொண்ணை பத்தி யாருக்குமே எந்த தகவலும் தெரியலையே. நடந்ததை நினைச்சு மனசு நொந்து போய் அவ எந்த தப்பான முடிவுக்கும் போயிடக்கூடாது. ஏம்மா, எதுக்குமா இங்க நின்று அழுத்திட்டு இருக்க? அம்மா, என் பொண்ணை காணுமா?
அவ கல்யாண கோலத்துல இருந்தா. நீங்க அவளை எங்கேயாவது பாத்தீங்களா அம்மா? அந்த பொண்ணு உன் பொண்ணு தானம்மா? ஏமா நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? அட ஆமாப்பா, அந்த பொண்ணு கல்யாண கோலத்துல இருந்தா. அவ கழுத்துல புது தாலி வேற தொங்குச்சு. அழுதுட்டு ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. ஆமாமா, அதே பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததும் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன்ப்பா. அந்த பொண்ணு என்கிட்ட பேசாம அது பாட்டுன்னு போயிடுச்சு. அவ எந்த பக்கமா போனா? அந்த பக்கம்தான் போச்சு. தூரத்துல ஒரு கோயில் தெரியுது பாருங்க. நான் பார்த்தப்ப கடைசியா அந்த கோயிலுக்குள்ளதான் போச்சு. நீங்க வேணா அங்க போய் தேடி பாருங்க. சரிம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா, என்னம்மா? ஒரு பொண்ணு கல்யாண கோலத்துல பாத்தீங்களாமா? இல்ல, பாக்கலையம்மா, பாக்கல. இங்க கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்களா? பாக்கல. அம்மா, இங்க மன கோலத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்களா? அப்படியா? யாரையும் பாக்கலையே. எங்கேயுமே காணோம். எங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. தெரியலையே. ஆதிரா, அங்க இருக்காங்க பாருங்க. நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துட்ட. நீ எங்க போன, என்ன ஆனன்னு தெரியாம நாங்க எல்லாரும் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க? நான் என்ன சின்ன பொண்ணா? இந்த கேஸ்ல இருந்து எப்படி என் புருஷனை வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு வழி தெரியல. அதான் தெக்கத்தவங்களுக்கு இந்த தெய்வம் தான் தோணுன்னு கோயில்ல வந்து உட்கார்ந்து சார், என் ஹஸ்பண்ட் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் சார். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சார்? மாறன் சார் மேல இப்படி ஒரு கேஸ ஃபைல் பண்ண உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் மதியழகன் தவறா கேஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவராவே முன் வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்க. அப்படி நடந்தா மட்டும்தான் மாறன் சாரை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும். எப்படி பண்ணுவாரு? அவர்தான் கோவத்துல இருக்காரே, இது எப்படி முடியும்? நான் என் அப்பாவை சந்திச்சு அவர்கிட்ட பேசுற விதமா பேசி இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கிறேன். சீக்கிரம் செய்யுங்கம்மா. அப்ப நான் கிளம்புறேன். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அமைதியாவே இருக்க போறீங்கப்பா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? எதுக்காகன்னா
நான் உன்னை பெத்தவம்மா. உன்னை அவன் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணுவான். உன்னை அவன் வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவான். இதெல்லாம் தெரிஞ்சும் என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கா நான் உன்னை செல்லமா வளர்த்தேன்? சொல்லுமா. வேண்டாம் ஆதிரா, உனக்கு அப்படி எல்லாம் எந்த தலையெழுத்தும் கிடையாது. நீ அவன்கிட்ட எப்படி அவஸ்தைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நீ ராஜகுமாரி மாதிரி வாழ வேண்டியவமா. உனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சு, உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை தேடிக்கிட்டு, உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ வேண்டியவமா. அம்மா, நீ எதுக்குமா இவன்கிட்ட கஷ்டப்படணும்? இப்ப அவன் மேல கேஸும் ஃபைல் ஆயிடுச்சு. இனி சீக்கிரமே அவன்கிட்ட இருந்து உனக்கு விடுதலையும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அப்பா உன்னை சிட்டியில ஒரு நல்ல ஹாஸ்டல்ல தங்க வைக்கிற. நல்ல ஒரு பெரிய காலேஜ்ல அட்மிஷனும் வாங்கித்தர. நீ நல்லா படிச்சு உன் ஆசைப்படி பெரிய ஆளா ஆகணும்மா. ஐயோ அப்பா, நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல யதார்த்தத்தை மீறி யோசிக்கிறீங்க. என்ன சொல்ற? நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம்ப்பா. அதுக்காக நான் இதுக்கு அவரை விட்டு பிரியணும்? என்னம்மா இப்படி கேக்குற? அவன் தான் உன்னை கஷ்டப்படுத்துறானே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. என்னோட ஹஸ்பண்டா அவர் என் மேல அதிக உரிமை எடுத்துக்கிறாரு. நான் அதை அப்படிதான்ப்பா பாக்குறேன். உங்களுக்கு தான்ப்பா அது புரியல. அவர் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலப்பா. ஆதிரா, நீ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அன்னைக்கு அவர் அவசரப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டினது என்னாலேயே ஏத்துக்க முடியலதான். ஆனா இப்போ அவரை விரும்பிதான்ப்பா நான் அவர்கிட்ட கழுத்தை நீட்டி இருக்கேன். இங்க பாருங்க, அவர் என் கழுத்துல கட்டின மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயலப்பா. ஆனா அதுக்குள்ள அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டீங்களே. நீங்க செஞ்ச காரியத்தால டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலையை விட்டு சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அவர் வேலையை எவ்வளவு நேசிக்கிறாரு தெரியுமா? அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கப்பா. இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா நீங்க இதை எதையுமே யோசிக்காம இப்படி அவசரப்பட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களேப்பா. ப்ளீஸ் பா, உங்களை கெஞ்சி கேக்குறேன்ப்பா, தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்கப்பா. ப்ளீஸ் பா, வாபஸ் வாங்கிடுங்கப்பா. ப்ளீஸ் பா, அப்பா கெஞ்சி கேக்குறேன்ப்பா, ப்ளீஸ் பா. ஆதிரா, அழாதம்மா. அப்பா கிட்ட சொல்லிட்டல்ல, அப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவாரு. நீ அழாம வெளியே போய் வெயிட் பண்ணு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆதிராவுக்கு திருமாறனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட வாழறதுக்கு தான் ஆசைப்படுறா. திருமாறனை என்ன அடுத்த வீட்டு பையனா? நம்ம வீட்டு பையன் தானங்க. அவனை பத்தி உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவன் ஒன்னும் தப்பானவெல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ சூழ்நிலை அவன் இப்படி குழப்பமா நடந்துக்கிறான். போக போக எல்லாமே சரியாயிடும். ஆதிரா வர சொந்தம் பந்தோன்னு கூட்டு குடும்பமா வாழதான் ஆசைப்படுறா. அவளுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஆசைக்கு நீங்களே தடையா இருக்கலாமா? தயவு செஞ்சு ஆதிராவையும் மாரணியும் பிரிச்சிடாதீங்க. கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க?
கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுங்க. இல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இனி நான் அங்க வந்து சாட்சி சொல்லி இதை தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முடியும்னு நம்புவோம். நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க. நீங்க வரலனா திருமாரன் வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிடும். எப்படியாவது கோர்ட்டுக்கு வந்துருங்க. சரி, நான் ட்ரை பண்றேன். இந்த கோலத்துல பாக்குறதுக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நீ எத்தனையோ அக்யூஸ்டுங்களை இந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஆனா இப்போ நீயே அக்யூஸ்ட் மாதிரி. கடவுளே, என் பிள்ளைய எப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. திருமாரா, மாறா, நல்லாவே இருக்க மாட்டேன். உன் அப்பாவாலதான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமைய வந்திருக்கு. இந்த கேஸ்ல மட்டும் என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காம போச்சு, வயிறு எறிஞ்சு சொல்றேன், நீயும் உங்க அப்பாவும் உருப்படவே மாட்டீங்க. அகல்யா, என்ன நிலைமையில கூட நீங்க இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்க புள்ளைய பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் தான் யோசிக்கிறேன். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இங்க வந்து எது கத்திக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் நேர கோர்ட்டுக்கே வந்து கேஸ வாபஸ் வாங்குறதா சொல்லியிருக்காரு. சார், சார், ஆதிராவோட அப்பா கோர்ட்டுக்கு வந்துருவாருல்ல? அது அவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியாது போல இருக்கே. அவர் வந்து ஜட்ஜு கிட்ட கேஸை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி கேட்டாதான் மிஸ்டர் திருமாறனை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா கஷ்டம்தான். சார், என்ன இது? இந்த வக்கீல் இப்படி சொல்லிட்டு போறாரு. இவ அப்பா கோர்ட்டுக்கு வரலனா என் பையனை எப்படி காப்பாத்துறது? ஏய், பதில் சொல்லு. ஏன் இப்படி மண்ணு மாதிரி நிக்கிற? எனக்கும் இதை கேட்டதும் பதட்டமா தான் இருக்கு. ஆனா எப்படி அப்பா கோர்ட்டுக்கு வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. வந்துருவாருனா எப்படி வருவாரு? அதான் வக்கீல் தெளிவா சொல்லிட்டு போறாரே, உன் அப்பாவை இங்க அழைச்சிட்டு வர முடியாதுன்னு. இல்ல,
நாங்க அவரை ஜெயில சந்திக்கும் போது கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்கிடுறேன்னு தான் சொன்னாரு. ஆமா அத்தை, அப்படிதான் சொன்னாரு. ரெண்டு பேரும் நல்லா தான் நடிக்கிறீங்க. நீங்க அந்த ஆளை ஜெயில சந்திச்சு கோர்ட்டுக்கு வர சொன்னீங்களா இல்ல கோர்ட்டுக்கே வர வேணான்னு சொன்னீங்களான்னு யாருக்கு தெரியும்? அகல்யா, ஆத்திரத்துல கண்ணா பின்னான்னு வார்த்தையை விடுற. திருமாறனுக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கணும்னு உன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ 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 ஐயோ, உங்க யாருக்கு என் பிள்ளை பத்தி கவலையே இல்ல. எல்லாருமா சேர்ந்து அவனை பழி வாங்குறீங்கல்ல, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. தீரனா